पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 557வது திருநாமத்தை அனுபவிப்போம். இது ஊர்த்வலிங்கன். லிங்கம் என்றால் சிவபெருமான் தொடர்புள்ளதாயிற்றே. ஊர்தலிங்கம் என்றால் சிவபெருமான் தொடர்புள்ள திருநாமமோ என்று சிலர் நினைப்பார்கள். லிங்கம் என்பதற்கு அடையாளம், குறி, சின்னம் என்றும் ஒரு பொருள். திருமாலுக்கே உரிய சின்னம் என்ன? நெற்றியிலே இடக்கூடிய திருமண். அதுவும் திருவேங்கடமுடையான் திருமண் என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது, பிரசித்தமானது. திருவேங்கடமுடையான் திருமண் என்று சொல்வார்கள். ஸ்ரீனிவாச பெருமாள் நெற்றியிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருமண். அந்த திருமண் அது அவனுடைய அடையாளம், குறி, லிங்கம். உலகத்தில் மக்கள் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. ஏயா அந்த ஆள் பாரியா, ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்தேன், வந்து தான் நாமம் போட்டான். நம்ம நெஞ்சு புண்படுறது. நாமம் போட்டான்னு திருவேங்கடமுடையான் நெற்றியில் உள்ள குறியை இப்படி பரிகாசம் பண்ணுறாங்க. சில பேர் வருத்தப்படுவாங்க. எனக்கு வருத்தம் வரதில்லை. ஏன்னு கேளுங்க, நான் சின்ன வயசுலேருந்து, என்னுடைய 8 வயசுலேருந்து திருவண்டு போகிறச்சேன். நம்ம நண்பர்கள் பல பேர் தமிழ்நாட்டில் வைதிக மதத்தை பறிப்பது என்பது ஒரு பொழுதுபோக்கு. 111 போகிறதுன்னு கிட்டல் அடிப்பாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டு பழகிடுது. அதனால் மறத்து போச்சு. ஆனால் நாமம் என்று சொல்வதில் தப்பும் இல்லை. ஏன்னா பகவானுடைய நாமத்தை சொல்லி இட்டுக்கொள்கிறோம், பெயரை சொல்லி இட்டுக்கொள்கிறோம். அது நமக்கு ஒரு காப்பாக இருக்கிறது. அதனால் திருநாம காப்பு, திருமண் காப்பு என்று சொல்கிறோம். இந்த லிங்கம் சிலர் கீழிருந்து மேல் நோக்கிடுகிறார்கள். யார்? திருமாலடியவர்கள். நீர் செவ்வே இடக்கண்டால் என்பார் நம்மாழ்வார். கீழிருந்து மேல் நோக்கிடணும் திருமணம் இடும்பொழுது. இப்படி இடக்கூடாது. அழகாக வருது, கருவு வருது, கிராஃப் வருது. உத்தரதி உப்பரி பக்தஜனான். கீழிருந்து மேல் நோக்கி வாழ நம்ம போகணும். வி ஷுட் கோ அப் 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 அப். படுக்கக்கூடாது. அதனால தான் ஊர்துவ புன்றம் என்றும் சொல்கிறார்கள். ஊர்துவமுகமாக மேல் நோக்கி செல்லக்கூடிய அடையாளம் உடையவன்னு சொல்கிறார்கள். வால்மீகி பகவானுடைய ராமாயணத்தில் ராமபிரான் சீதையை திருமணம் செய்து கொள்ள அலங்கரித்து கொண்ட காட்சி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கம்பர் விரிவாக சொல்கிறார்.
கம்பர் சொல்கிறார், எம்பெருமான் தன் திருமணத்துக்கு போகிறச்சே ராமச்சந்திரமூர்த்தி நெற்றியிலே திருமண் இட்டு கொண்டு போனான், நாமும் சாத்தி கொண்டு போனான். அதை பாடுச்ச சென்று மீளா குறி. இந்த திருமணுக்கு என்ன பெருமை என்றால் மேலே கொண்டு மேலே கொண்டு மேலே கொண்டு விட்டுரும், அப்புறம் கீழே வராத வைகுண்ட வாழ்ச்சி வந்து. ஆகையினால நம்ம மேல் நோக்கி கண்டு திரும்பி வராதபாடி செய்யக்கூடிய திருமாலின் லிங்கமாகிற ஊர்துவலிங்கத்தை இட்டு கொண்டு போனான் ராமபிரான் திருமணத்துக்கு. அங்கே தான் சென்று மீளாக்குறி போனால் திரும்பாதுங்கிறாங்க. அதனால தான் ஏயா பணம் கொடுத்து அந்த ஆளுக்கு என்னன்னு கேட்டால் நாமங்கிற திரும்பி வரலேன்னு அர்த்தம். நாமத்தை இட்டுக்கொள்கிறவர்கள் இங்கிருந்து இறந்து போனால் வைகுண்டம் போயிடுவாங்க, அவன் திரும்பி வர மாட்டாங்க. நாமத்தை இட்டுண்டா என்ன அர்த்தம்? நாமத்தை திருமண்காப்பு தரித்து கொண்டு அதனாலே சதாச்சாரிய சம்பந்தம் பெற்று அதனாலே பகவான் திருவடிவாரத்தில் அடைக்கலம் புகுந்து அந்த சரணாகதியினுடைய வைபவத்தினாலே மோட்சம் மீளமாட்டார். இப்பேற்பட்ட மக்களை மேலே கொண்டு செல்கின்ற குறியை தனக்கு குறியாக அடையாளமாக உடையவன் என்ற அடிப்படையிலே எம்பெருமானே நீ திருவேங்கடத்தில் திருமண் காப்பாள் ஊர்துவ புன்றத்தோடு திகழ்கிறாய். ரொம்ப பட்டையாக அவசரத்தில் இட்டுட்டா அது கொஞ்சம் திருவேங்கடம் திருவன் காப்பு மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் மறைச்சிரும். ஒரு வேடிக்கை பார்க்கலாம் நீங்கள். ரங்கநாதன் திருவரங்கத்தில் பிரம்மோத்சவம் பங்குனி உற்சவத்தில் அவன் எங்கேயோ போயிட்டு வந்துட்டான். ஒரே ஊர் போனால் அவன் சரியானபடி மீளலை, அதனால் யாரையோ பார்க்க போய்விட்டான் அப்படின்னு ஒரு துப்பு ஒரு கிளி போய் சொல்லிடுத்து ரங்கநாயகி தாயாருக்கு. அதனால் தாயாரை பார்க்க அந்தப்புறம் தாயார் சன்னதிக்கு வந்த பெருமாளுக்கு கதவு சாத்தி விட்டா, உள்ளே விட மாட்டேன்னு விட்டான். மட்டையடி இந்த உற்சவம் இன்னும் திருவரங்கத்தில் பெரிய பிரசித்தமான உற்சவம். அப்போ கேட்கிறாள் தாயார் சார்பாக கேட்பா, எங்கே போகிறது சரியா இல்லையே, திருமண்காப்பு பார்த்தா திருவேங்கடமுடையான் திருமண்காப்பு போல் இருக்கு, ஒரேடியாக பட்டையை அடிச்சிருக்க அவசரத்தில், ரொம்ப எதுக்காக அப்படி வந்த, எதை மறைப்பதற்காக இந்த மறைப்பதற்காக பெரிய திருமணம்னு வந்திருக்கேன் இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்லூரி மாணவர்கள்லாம் பாக்கு போடுவாங்க. வெற்றிலை போடாமல் பாக்கு போட்டால் தப்புப்பா, மாணவர்களாக நீங்கள் பிரம்மச்சாரி இப்படி வெற்றிலை பாக்கு சாப்பிடக்கூடாதுப்பான்னு சொன்னால் உனக்கு என்னையா தெரியும், நாங்கள் சார்மினார் பிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு போட்டுக்கலன்னா அந்த வாசனை வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் சார்மினார் வாசனை வாயில் வரக்கூடாதுக்காக வெத்தலை பாக்கு போடுறாங்க. இது ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா. அதை போல் எத்தையோ மறைப்பதற்கு எதையோ செய்வார்கள். என்னத்தை மறைப்பதற்காக இப்படி திருவேங்கடமுடையான் திருநாமம் போல திருநாமம் இண்டு வரேன்னு பிராட்டி கேட்குறார் ரங்கநாயகி தாயார் ரங்கநாதனை பார்த்து. அப்படி பிரசித்தமான திருமணம் எடுக்கிறார் பெருமாள். அதனால் அந்த சென்று மீளாக்குறியாக ஊர்துவ புன்றத்தை தனக்கு அடையாளமாக உடைய திருவேங்கடமுடையானை நாரத பகவான் ஊர்துவலிங்கன் என்கிற திருநாமத்தை இட்டு துதி செய்கிறார். அந்த ஊர்துவலிங்கனான பெருமாளை நாம் இப்படி தான் பிரார்த்திக்கணும். பிரபு, உனக்கு எதுக்கு திருமண் என்பது எம்பெருமானுடைய திருவடியை குறிக்கிறது. அப்போ அந்த திருவடியை நாம் இட்டுக்கலாம் அடியார்கள், அவனுக்கு இட்டுக்கிறது நல்ல கேள்வி தானே. ஒரு பெரிய கருமி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போனார் ஒருத்தர், மஞ்சள் அரிசி எடுத்துட்டு, இது அக்ஷதை, பகவான் திருவேங்கடமுடையான் அக்ஷதை, இதை தள்ள சேர்த்தா நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன், இப்போவே கோட்டீஸ்வரனாக இருக்க, இதை சேர்த்தா மல்டி குரோர்பதியாக ஆகிடுவேன், மாபெரும் கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னார். அந்த ஆள் ரொம்ப கெட்டிக்காரன், அதனால தான் கோட்டீஸ்வரன் ஆகிருக்கான். இவருக்கு இடம் கொடுத்தா என்ன பண்ணுவார், இவர் அக்ஷதையை போட்டு கொண்டா ஒரு 10,000 அது இது கொடுக்குறது. அதுக்காக சுவாமிகளே நான் என்ன இந்த அக்ஷதையில் கொஞ்சம் எடுத்து உங்கள் தள்ள முதல்ல போட்டுக்குங்கண்ணா. போட்டுட்டார், மீதி என் தள்ள போடுங்கண்ணா. போட்டுட்டு என்னப்பா தட்சிணை காணிக்கினார். என்னங்க என்ன கேட்குறீங்க, முதல்ல உங்கள் தள்ள போட்டுட்டீங்களே, உங்களுக்கு கோடி வராதா, அந்த கோடியை காணிக்கை அவசியம் கொண்டு போயிட்டான். இப்படிப்பட்ட வள்ளல்கள்லாம் உண்டு. ஆனால் எம்பெருமானே, நீ இந்த ஊர்துவலிங்கனாக கீழிருந்து மேல் நோக்கி உள்ள திருமணம் இட்டு கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய அடியவனாக நான் வந்திருக்கேன். இது திருமணத்துக்கிறதுக்கு என்ன மந்திரம், பகவானுடைய திருநாமத்தை சொல்லி விட்டுக்கணுமா? நெத்திக்கிட்டு இருக்கிறதே பகவான் நமக்கு 12 இடத்துல காப்பாக இருக்கானா திருமணம்.
இது நாங்கள்லாம் அந்த பஞ்சசம்ஸ்காரம்னு வைஷ்ணவ தீட்சை கொடுக்கும்பொழுது விளக்கமாக சொல்லுவோம். ஒரு வந்து கேளுங்க, வைஷ்ணவ தீட்சை கொடுக்குற காட்சியை ஒரு நம்ம எஸ்பிபிசி சேனலில் ஷூட் பண்ணி உங்களுக்கு காண்பிக்க சொல்லுவோம். அது என்ன பண்ணுவோம், ஒரு ஜீவன் வந்து 5 ரிஃபைன்மெண்ட்டில் ஸ்ரீ வைஷ்ணவனாராம். முதல்ல அவன் தோளில் தாப்பம், சங்கச்சக்கர சின்னம் பொறிப்போம், ஹோமம் பண்ணி தீர் பொழுகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியை தோளிலே ஒற்றுவோம். அப்புறம் அவனுக்கு 12 இடங்களிலே திருமணிடுவோம். திருமண் காப்பு நெற்றியில் தவிர மீதி இடங்களில். அது ஏன் திருமண் காப்புனா, பகவான் 12 இடத்துல செக்யூரிட்டியாக இருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் செக்யூரிட்டி வராங்க, எந்த லெவல் செக்யூரிட்டி இருக்கும். தன்னுடைய அடியவனுக்கு தான் செக்யூரிட்டியாக பகவான் வரான். அதனால் நெற்றியிலே கேசவன் என்கிற திருநாமத்தோடு இருக்கான். அப்படியே 24 கேரட் தங்கம் அதில் பண்ணப்பட்ட காயின் போல மிளிரக்கூடிய திருமேனி. 4 கையிலையும் அதே மாதிரி சக்கரங்கள், 4 கையிலையும் ஒரே ஆயுதம். அதை ஏந்தி கொண்டு கேசவனாக நெற்றியில் இருக்கான். பிராட்டி கூட இருக்கா, அப்பவும் கூட செக்யூரிட்டி வேலைக்கு போகிறச்சோட ஒய்ஃபோடு போகிற பகவான். அவளுக்கு ஸ்ரீ என்று பெயரான். ஸ்ரீ என்கிற திருநாமத்தோடு கேசவனாக 4 கைகளிலும் சக்கரத்தை ஏந்தி கொண்டு நெற்றியிலே இருக்கக்கூடிய பெருமானை தியானம் பண்ணி கொண்டு நெற்றி திருமணை இட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி வயிறு மார்பு போன்று ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. இது ஒரு வழி விஸ்தாரமாக சொல்லுவோம். அப்படிப்பட்ட 12 இடத்திலே நம் உடம்பில் இருந்து நம்மை பாதுகாக்கிற எம்பெருமானே, கீழிருந்து மேல் நோக்கி அழைத்து செல்வதனாலே ஊர்துவலிங்கன் என்று பெயர் பெற்ற, ஊர்துவலிங்கம் என்று பெயர் பெற்ற குறியீட்டை உடையவனே, அந்த ஊர்துவலிங்கனாக இருக்கக்கூடிய என்னை நீ மேல் நோக்கி அழைத்து சென்று காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோமாக. இதை ஒரு ஸ்லோகமாக சொல்கிறோம், கேளுங்க. உத்தரன்னதான் ஸ்வகீயலிங்கதः சூர்ಧ್ವபுண்ட்ரதோ விபாசி வெங்கடே ஊர்ಧ್ವலிங்ககே பிரபாலயாபிதாம் மாமவன் நிமாம் தயாநிதே ஹரே. இதற்கு தமிழ் பின்னணி பாசுரம். கீழே உள்ளார் மேலே செல்ல சென்று மீளா குறியை உடையான் வேங்கடக் கொன்றோன் அடியேனை காத்து அப்பெயரை ஊர்துவலிங்க பெயரை காத்து அழித்து கழிப்பானாமே. ஊர்துவலிங்காய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.